ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழக அரசால் வழங்கக்கூடிய விலையில்லா கறவை பசுக்கள் மற்றும் ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகளை வழங்கும் திட்டத்தின் கீழே நீங்கள் எப்படி அப்ளை செய்வதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா கறவை மாடுகளுக்கு நீங்கள் எப்படி அப்ளை செய்வது, அந்த விண்ணப்பத்தை எப்படி டவுன்லோட் செஞ்சு நீங்கள் எப்படி ஃபில்அப் பண்ணுறது சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த திட்டத்தில் ஆடு வாங்குறதுக்காக நீங்கள் எப்படி அப்ளை செய்வது, அந்த விண்ணப்பத்தை எப்படி டவுன்லோட் செஞ்சு பூர்த்தி செய்வதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. இந்த அப்ளிகேஷனோட லிங்கை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ண உடனே கீழே லாஸ்ட்டாக வாங்க. இதில் எல்லாம் படித்து பார்த்துங்க, இதில் எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஸோ கீழே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அப்ளிகேஷன் லிங்க் வந்து இந்த இடத்துல டைமிங் ஓடிட்டு இருக்கும், செகண்ட்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் எதுவுமே வந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் ஒன்று வரும். ஸோ பார்த்தீங்கன்னா டைமிங் முடிய போகுது. பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருந்துச்சு. இந்த டவுன்லோட் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு டவுன்லோடு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் செய்யணும். உடனே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகலை, சீட்டிங் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சும்மா கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் டெவலப் பண்ணுறப்போ அது வந்து ஒரு 20 செகண்ட் டைமிங் எடுத்துக்கும். ஸோ அந்த டைமிங் முடிஞ்ச அப்புறமா உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்டில் டவுன்லோட் ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணினா நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ உடனே நீங்கள் வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் ஆப்ஷன் தெரியாது. கொஞ்சம் ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணிங்கனாக்கா அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து டெவலப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்த அப்புறமா இந்த அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மாண்புமிகு தமிழக முதல்வரின் விலையில்லா ஆடுகள் வழங்கும் திட்டம் 2020-21க்கான விண்ணப்ப படிவம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா பயனாளியின் பெயர் மற்றும் முகவரின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ பயனாளியின் பெயர் பார்த்தீங்கன்னாக்கா கீழே பெண்கள் மற்றும் திருநங்கை மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இலவசமாக ஆடு கோழி மாடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழே யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது. அதே திருநங்கையாக இருந்ததுன்னா விண்ணப்பிக்கலாம். அதேமாரி ஆதரவற்ற பெண்கள், ஊனம் பெற்ற பெண்கள், அதேமாரி விதவை பெண்கள், இவங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ வந்து இந்த இடத்துல எழுதிக்கிங்க. எழுதின அப்புறமா உங்களுடைய ஆதார் நம்பர், யார் அப்ளைங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பரை எழுதிக்கிங்க. அடுத்தது கைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பரை எழுதிக்கிங்க. அடுத்தது வயது மற்றும் பிறந்த தேதி கேட்குறாங்க. உங்களுடைய வயது என்னவோ அதை எழுதுங்க. அதுக்கப்புறமா பிறந்த தேதியும் எழுதிக்கிங்க. அடுத்தது உங்களுடைய சாதி, ஆதி திராவிடரா அல்லது இதர வகுப்பினராக கேட்டிருப்பாங்க. ஸோ அது என்னவோ அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் விதவையா அல்லது கணவரால் கைவிடப்பட்டவராக கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் விதவையாக இருந்தீங்கன்னாக்கா ஆம்னு கொடுங்க, இல்லைனாக்கா இல்லைன்னு கொடுங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்க வேண்டியதான். அடுத்தது அரசு வழங்கும் வெள்ளாடு மற்றும் கறவை பசு திட்டத்தில் ஏற்கனவே பலன் அடைந்துள்ளீர்களான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இலவசமாக கொடுக்கக்கூடிய வெள்ளாடு மற்றும் கறவை பசு திட்டத்தில் நீங்கள் யாராவது அப்ளை பண்ணி பயன்பெற்று கேட்டிருப்பாங்க. அப்படி இருந்தீங்கன்னாக்கா ஆம் கொடுங்க, அப்படி இல்லைனாக்கா இல்லைன்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ நீங்கள் ஆம் கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏற்கனவே பயன்பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்தில் திரும்பவும் அப்ளை செஞ்சு பயன்பெற முடியாது. ஸோ அதுதான் கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் பயன்பெற்றிருந்தீங்கன்னா ஆம் கொடுங்க, இல்லைனாக்கா இல்லைன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தற்சமயம் வைத்துள்ள கால்நடைகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு உங்கள் வீட்டில் வந்து ஆடு மாடு ஏதாவது வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அதோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மாடுகள் கேட்டிருப்பாங்க. மாடுகள் எத்தனை வளர்க்குறீங்க, அந்த உங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 மாடு வளர்க்குறீங்கன்னா 2ன்னு போட்டுருங்க. அதேமாதிரி வெள்ளாடு எத்தனை வளர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ வெள்ளாடுனாக்கா வெள்ளாடு எவ்வளோ வளர்க்குறீங்களோ அதை போடுங்க. அடுத்தது செம்மறி ஆடு கேட்டிருப்பாங்க. செம்மறி ஆடு வளர்க்குறீங்கன்னா அது எவ்வளோங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் ஆடு மாடு எதுவுமே கிடையாதுனாக்கா எதுவுமே இல்லைன்னா விட்டுடுங்க அப்படியே. ஸோ அதுக்கப்புறமா தால் அல்லது தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள நபர்கள் பெயர்களில் நிலம் உள்ளதான் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பெயர்லையோ இல்லது உங்களுடைய குடும்ப அட்டையில் இருக்கிறவங்களுடைய பெயர்லையோ யார் பெயர்லையாவது நிலம் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. அப்படி நிலம் இருந்தாக்கா அதோட டீட்டெயில் கொடுக்க வேண்டியா இருக்கும். நிலம் உள்ளது என்றால் அது எத்தனை ஏக்கர் எத்தனை சென்ட்டில் இருக்குன்றதை நீங்கள் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டியா இருக்கும். அதுக்கப்புறமா நிலம் இல்லைனாக்கா நிலம் இல்லை என்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து குறிப்பிட வேண்டியா இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஓ வந்து கைப்பட ஃபில் பண்ணி அவர் சைன் போட்டு கொடுப்பாரு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிலம் டேஷ்னு சொல்லிட்டு ஏன் சான்றளிக்கிறேன்னு சொல்லிட்டு விஓ கிராம நிர்வாக அலுவலர் வந்து சைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த நிலம் இருந்ததுன்னா எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்க எழுதுவார். நிலம் இருக்குது, இத்தனை ஏக்கர் இருக்குன்னு சொல்லிட்டு சான்றளிக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாரு. அப்படி இல்லைனாக்கா நிலம் இல்லைனாக்கா நிலம் இல்லை என சான்றளிக்கிறேன்னு சொல்லிட்டு கிராம நிர்வாக அலுவலர் வந்து சைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னாக்கா தாங்கள் அல்லது தங்களது உறவினர், தாய் தந்தை கணவர் மாமியார் மாமனார் மகன் மகள் எவரேனும் மத்திய அல்லது மாநில அரசு பணி அல்லது கூட்டுறவு ஊழியர் அல்லது உள்ளாட்சி உறுப்பினராக உள்ளாரான்னு கேட்டிருப்பாங்க. உங்கள் ஃபேமிலியில் யாராவது கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்களா, இல்லைனா ஏதாவது கட்சி பொறுப்பில் இருக்காங்களா, ஏதாவது ஒரு
உறுப்பினராக இருக்காங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படி ஏதாவது இருந்தாங்கனாக்கா ஆம் கொடுங்க, அப்படி இல்லைனாக்கா இல்லைன்னு கொடுங்க. இதில் வந்து யாராவது கட்சி உறுப்பினராக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது. அதேமாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் யாராவது இருந்தாங்கன்னா இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெற முடியாது. ஸோ அதுக்காக தான் இது கேட்குறாங்க. அடுத்தது வேறு ஏதேனும் அரசு உதவி பெறுபவராக கேட்பாங்க. ஸோ வேறு ஏதாவது திட்டத்தில் நீங்கள் வந்து அரசு திட்டத்தில் பயன்பெறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வேறு ஏதாவது திட்டத்தில் நீங்கள் பயன்பெறனா கூட இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெற முடியாது. ஸோ இதுக்காக தான் கேட்குறாங்க. ஸோ இதில் ஏதாவது நீங்கள் வந்து பொய்யான டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரியும், கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அவங்க அப்ளிகேஷன் ஓகே பண்ணுறதுக்கும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு உண்மையான தகவலை நீங்கள் இந்த இடத்துல கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னாக்கா மேற்கூறிய விவரங்கள் அனைத்தும் உண்மையானவை என உறுதியளிக்கிறேன் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அது கீழே வந்து விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும். நீங்கள் வந்து இந்த இடத்துல கையெழுத்து போட வேண்டியதாக இருக்கும். இதில் வந்து இணைக்க வேண்டிய ஆவணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆதார் அட்டை நகல் கேட்குறாங்க. அடுத்தது வங்கி புத்தகம் நகல் கேட்குறாங்க. அடுத்தது குடும்ப அட்டை நகல் கேட்குறாங்க. அடுத்தது மாறுவளவு புகைப்படம், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இது கூட அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி உங்களுடைய விஓட்டை கொடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். விஓட்டை கொடுக்குறப்ப அவர் என்ன கேட்பாருன்னா உங்களுக்கு வந்து நிலம் இருக்கான்னு கேட்பாரு. நிலம் இருக்கா என்றதை எவ்வளோ இருக்குது. ஸோ அப்படி நிலம் இல்லைனாக்கா நிலம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுப்பாங்க. நிலம் இருந்தாக்கா இந்த ஆடு வழங்கும் திட்டத்துக்கு கீழே நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது, நிலம் இல்லாதவங்க தான் எலிஜிபிலிட்டி. ஸோ அதுக்காக தான் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து கையெழுத்து வாங்கி இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். யார்கிட்ட கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா உங்கள் ஊரில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கிராம சபை மூலிமா இந்த அப்ளிகேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் ஊரில் கிளர்க்கு அப்படி இல்லைனாக்கா பிரசிடென்ட் தலைவர் இருப்பார், அப்புறம் உங்களோட வார்டு உறுப்பினர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த அப்ளிகேஷன் கிடச்சிருக்கும். அப்படி இல்லைனாக்கா உங்கள் ஊரில் வந்து மருத்துவமனை கால்நடை மருத்துவம் இருக்கும், அந்த மருத்துவமனையில் கேட்டுக்கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டெவலப் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கலாம். இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிட்டு நீங்கள் ஃபில் பண்ணி விஓட சைன் வாங்கிட்டு உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அவங்கள்ட்ட வந்து சைன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் எங்கே போகும்னா நீங்கள் வந்து கிராம சபை மூலிமா திரும்ப இந்த அப்ளிகேஷனை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதான் உங்கள் ஊரில் வார்டு உறுப்பினர் அவங்களாம் வாங்கி வச்சுப்பாங்க இந்த அப்ளிகேஷனை. அப்படி இல்லைனா கால்நடை மருத்துவமனையில் கொண்டு போய் நீங்கள் வந்து டேரெக்டாக கொடுக்கலாம். ஸோ இந்த சர்க்குலர் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ளிகேஷனை சைன் பண்ணி முடித்த உடனே ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இந்த அப்ளிகேஷனில் சைன் பண்ணுறாரு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏழ்மையானவங்க, இந்த மாதிரி நிலம் வந்து இங்கே தான் இருக்குது, சொந்த ஊர் இது தான் இன்னாரு தான் சொல்லிட்டு அவர் வந்து சைன் பண்ணி கொடுப்பாரு. அடுத்தது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், உங்களுடைய ஊர் தலைவர் பிரசிடென்ட்டோட துணைத் தலைவர் அவர் வந்து சைன் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூத்த SC ST வார்டு உறுப்பினர் அவர் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா PLF ஒருங்கிணைப்பாளர் அவங்க வந்து சைன் பண்ணுறாங்க. அடுத்தது கிராம வரைப்பு சங்க செயலாளர் அல்லது முன்னோடி மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர் இவங்கெல்லாம் வந்து சைன் பண்ணி தராங்க. ஸோ எதுக்கு சைன் பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து ஏழ்மையானவங்க, இவங்களுக்கு வந்து நிலம் இல்லை, நிலம் இருக்குது, இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே உண்மையானதுன்றதுக்காக இவங்க வந்து இத்தனை பேர் இந்த திட்டத்துக்கு பரிசீலனை பண்ணுறாங்க உங்களோட அப்ளிகேஷனை. அடுத்ததாக துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கிட்ட போகுது. கடைசியாக இந்த அப்ளிகேஷன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கிட்ட போகுது. அவர்கிட்ட கால்நடை உதவி மருத்துவர்கிட்ட போகுது இந்த அப்ளிகேஷனு. அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனை கால்நடை உதவி மருத்துவர் என்ன பண்ணுவார்னா இது எல்லாத்தையும் என்கொயரி பண்ணுவாங்க. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த அப்ளிகேஷனை தமிழக அரசாங்கத்துக்கு பரிசீலனை பண்ணுவாங்க. ஸோ பரிசீலனை பண்ணுறப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சாங்ஷன் ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து ஃபண்டு ஒதுக்குவாங்க. அந்த ஃபண்டில் வந்து எவ்வளவு அமௌண்ட் வரும், உங்களுக்கான செலவுகள் எவ்வளோ ஆகும், இந்த ஆடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் சொல்லிட்டு அதுக்கான ஃபண்டை வந்து ஒதுக்குவாங்க. அந்த ஃபண்டை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி ஃபில்அப் பண்ணணும், இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன, யார்கிட்ட சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிட்டு ஃபில்அப் பண்ணிட்டு உங்களுடைய வியூட்டை கொடுத்து சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஊர் தலைவர் இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் சைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கு நீங்கள் போய் அலைய தேவையில்ல, உங்களுடைய கிராம சபை நடக்கும். உங்களுக்கு வந்து யார் இந்த செய்தி வந்து சொல்கிறாங்களோ உங்கள் கிராமத்தில் அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்தா போதும். உங்களுடைய கிளர்க்கு இல்லைனாக்கா வார்டு நம்பர் இவங்கள்ட்ட இந்த அப்ளிகேஷன் இருக்கும், தேவைன்னா வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி திரும்ப அவங்கள்ட்ட வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா உங்களுடைய கால்நடை மருத்துவர் அலுவலர்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னாக்கா எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ அதனால் நிறைய ஊரில் வந்து இப்போதைக்கு ஆடு மாடு கோழிகள் வழங்குறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஊருக்கும் ஒரு மாதிரியான அறிவிப்புகள் வெளியாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஊருக்கு ஆடுகள் மாடுகள் இலவசமாக வழங்குறாங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு இந்த திட்டத்தை பற்றி தெரியல சரியா, சில பேருக்கு வந்து அப்ளிகேஷன் கூட கிடச்சிருக்காது. ஸோ அதனால் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நிறைய பேர் பயன்படுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.